நம்ம கோயம்புத்தூர் போத்தனூர்லேருந்து செட்டிப்பாளையம் போகிற வழியில் ரேடியோ நிலையம் அருகாமையிலே வந்து ஒரு புது வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. 3 BHK வீடு, 3 சென்டில் 2100 ஸ்கொயர் ஃபீட்டு டூப்ளெக்ஸ் மாடலு, ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த வீடு. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபினிஷிங் ஆகிருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு, சுற்றி இடம் விட்டு காம்பவுண்ட் வால் போட்டு கட்டியிருக்காங்க. முன்னாடி போர்ட்டிகோல் ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. லைட் செட்டிங்கும் அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. இது ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் டோர் வச்சுருக்காங்க. டீக்குட்டில் டோர் போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 16க்கு 16 ஒரு பெரிய ஒரு ஹாலு. அதுலேயே பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. டிவி, எல்இடி டிவி வைக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க. சீலிங்லேயா இருக்கட்டும், வால்லையாக இருக்கட்டும், எல்லாமே லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 16க்கு 10 ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. அதுலேயே வந்து உள்ள இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப்பில். அதில் வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடும். பாத்ரூம்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. நல்லா சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மெட்டீரியல்லாம் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டு பண்ணியிருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனை வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து கிச்சன் செல்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரைனைட்டில் போட்டிருக்காங்க. மாடுலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து மறைவாக வச்சுக்கிற மாதிரி செல்ஃபு பொருட்கள் எல்லாம் உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. அது வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் வந்து உங்களுக்கு 10க்கு 16 சைஸு நல்லா பெரிய கிச்சனாக வந்துடும். கிச்சன் கம் டைனிங் அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய கிச்சன். அது ஃபுல்லாக வந்து கிரானைட் ஒர்க் தான். இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்சைடு ஸ்டேர் கேஸு, டூப்ளெக்ஸ் மாடல் இது. இன்சைடு ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாகவே வந்து கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து லைட் செட்டிங் போட்டிருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக விண்டோ வச்சுருக்காங்க ஸ்டேர் கேஸ்லேயே. ஃபுல்லாமே லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 17க்கு 20க்கு 10 ஒரு ஹால் வந்துடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில். நல்ல பெரிய ஒரு ஹால். இங்கேயே நீங்கள் டிவி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 16க்கு 10 ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, பெரிய பெட்ரூம் தான். அதுலேயே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. துணியெல்லாம் பீரோ மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமு. அதுலேயும் வந்து ஃபுல்லாக குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. நல்லா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான். 3 டாய்லெட் இருக்குது. எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மொத்தம் 2 பெட்ரூமுங்க. இது வந்து 2வது பெட்ரூமு. இதுவும் வந்து 10க்கு 16 பெரிய பெட்ரூம் தான். இதில் சீலிங் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா காற்றோட்டமாக இருக்கும். விண்டோ வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. இதுலேயே வந்து அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. இந்த பாத்ரூம் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டிருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஷவர் இருக்குது. இது வந்து 3வது பெட்ரூம். இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வந்துடும், மிரர் போட்டு. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 பெட்ரூமுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமு, ஹாலு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் அந்த மாதிரி வரும். இது வந்து பால்கனி பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக லைட் செட்டிங் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா வெளிச்சமாக இருக்கும்.
வால் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தா நைட்டில் வந்து நல்லா அருமையாக இருக்கும் வீடு பார்க்குறக்கு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஏரியா அப்படிங்கிறது செட்டிபாளையம் போக வேண்டியதில்லை. செட்டிபாளையத்துக்கு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும். லக்ஷ்மி நாராயண் காலேஜ் தாண்டி ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும். ரேடியோ ஸ்டேஷன் தாண்டினோன்னே லெஃப்ட் சைடு ஒரு ஏரியா, மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் ஃபுல்லாகவே வந்து வீடுக ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பெரிய வீடு தான். நல்ல டெவலப்மெண்ட்டான ஏரியா, கடைகள்லாம் இருக்குது பக்கத்துலேயே. இன்னொரு 5 வருஷம் எல்லாம் போச்சுன்னா அங்கேயே இடம் கிடைக்காதட்டுருக்கு. அந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய வீடுக ஆகிடுச்சு. நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா. போர்லேயும் நல்லா தண்ணி இருக்குது. உங்களுக்கு வந்து 100 அடியிலே வந்து தண்ணி இருக்குது. இங்கே இந்த ஏரியாவில் போர் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் நல்ல தண்ணி, உப்பு தண்ணி 2 கனெக்ஷனுமே இருக்குது, எடுத்திருக்காங்க. டிடிபி சைட்டு தான், பிளான் அப்ரூவ்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வழியாக நம்ம மொட்டை மாடிக்கு போகணுன்னா கூட இந்த வழியாக போய்க்கலாம். அந்த மாதிரி ஸ்டேர்கேஸ் வச்சுருக்காங்க மேலே மாடிக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா 3 சென்ட் இடம், 2100 ஸ்கொயர் ஃபீட்டு, போர் போட்டிருக்கு, டிடிபி அப்ரூவ்டு, பிளான் அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது. பேங்க் லோன் உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிளாக பண்ணிக்கலாம். இது வந்து ₹1 கேட்குறாங்க. பேசினா ஒரு முன்ன பின் நடக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா போத்தனூரில் செட்டிபாளையம் போகிற வழியில் லக்ஷ்மி நாராயண் காலேஜ் தாண்டணும் லெஃப்ட் சைடு ஏரியாவில் இருக்குது. இந்த வீடை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட்